பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பூஜாபிரிய பிரதேச சபையின் முன்னாள் உபதலைவர், தற்போதைய பட்டகுல்லாதினிய வட்டாரத்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ALM ரசான். நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேரத்தில் உங்கள் முன் ஒரு சில செய்திகளை கொண்டு வருவதையிட்டு. உண்மையிலே நான் 2002ஆம் ஆண்டு அரசியலிலே காலடி வைத்து இன்று 23வது வருடத்தை பூர்த்தி அடைந்து கொண்டு செல்லும் இந்த காலகட்டத்தில் நான் உங்கள் முன் முக்கியமான ஒரு சில விடயங்களை கூறிக்கொள்வதற்கு விரும்புகின்றேன். எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரதேச சபை தேர்தல் இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான ஒரு சில நற்செய்திகளை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2002ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக பூஜாபிரிய பிரதேச சபையிலே ஒரு உறுப்பினராகவும் 2 தடவை பூஜாபிரி பிரதேச சபையின் உதவி தவிசாளராகவும் கடமையாற்ற இடத்தை இட்டு அல்லாஹுக்கே நான் நன்றி தெரிவித்தவனாக, அதற்காக அன்றும் என்றும் இன்றும் எனது வட்டாரத்தின் மக்கள், எமது சமூகத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக எனக்கு வாக்களித்து என்னை ஒரு பாரிய அமோக வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே நான் இம்முறை போட்டியிடுவது ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒரு தொலைபேசி சின்னத்தில் ஒரு வேட்பாளராக பட்டகுல்லாதின் வட்டாரத்தில் இருந்தாலும், நான் எந்த ஒரு கட்சியையும் தாழ்த்தி பேசுவவனும் அல்ல, எந்த ஒரு கட்சியை உயர்த்தி பேசுவனும் அல்ல. எனது அரசியல் பயணம் நான் எல்லோருடனும் ஒன்று இணைந்து ஒன்றாக சென்று எனது அபிவிருத்தி பணி, எமது கிராமத்துக்கும் எமது சமூகத்துக்கும் தேவையான அபிவிருத்தி பணிகளை செய்வதுதான் எனது ஒரே நோக்கமாக இருக்கின்றது. அது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் அப்படியேதான் எனது அபிவிருத்தி பணிகளை கொண்டு சென்றேன். அதே போன்றுதான் இதற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எனக்கு இம்முறை தர இருக்கின்ற இந்த பொன்னான வாக்கு என்பது இது ஒரு பொறுமதி மிக்க வாக்காகவே இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அரசியல் என்பது அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எமது சமூகத்துக்கான பல பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாடசாலை பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், கிராம பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைக்கு எமது சமூகம் இதற்கு முன்பாக முகம் கொடுத்திருக்கின்றது. அந்த காலகட்டங்களில் நாங்கள் எமது சமூகத்துக்காகவும் எமது கிராமத்துக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்தவர்களாக இருக்கின்றோம். அது எமது ஊர் மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். எனவே நான் உங்கள் முன் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் எமது வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எமது சமூகம்தான் அதிகமான வாக்குகளை தொடர்ச்சியாக எனக்கு தந்து இதுவரைக்கும் என்னை 2 தடவை உபதலைவராக நியமித்ததில் எனது சமூகத்துக்கே அது பெருமையாக இருக்கின்றது. எனவே இம்முறையும் எமக்கு அந்த வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக பெறுவதற்கான மாபெரும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே எமது சமூகம், அதாவது எனது வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பட்டகுல்லாதினிய, கோவிலமுதின, வெல்கால போன்ற கிராமங்களில் வாழக்கூடிய எமது சமூகம் இம்முறை எந்த விதமான கட்சி பேதமும் இன்று உங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கு அளித்து ஒரு அரசியலிலே அனுபவம் மிக்க அரசியல்வாதி என்ற வகையிலும், நான் பாரிய அபிவிருத்தி பணியில் ஈடுபட்ட ஒருவன் என்ற வகையிலும், இதற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் எமது வட்டாரத்துக்கும் எமது சமூகத்துக்கும் ஒரு பாரிய அபிவிருத்தி பணியை செய்வதற்காக நான் முன்வந்துள்ளேன்.
நிச்சயமாக நீங்கள் தரக்கூடிய அந்த வாக்கு, அதாவது ஒரு அமானிதமான அந்த வாக்கை கொண்டு இன்ஷா அல்லாஹ் எமது சமூகத்துக்கும் எனது கிராமத்துக்கும் வட்டாரத்துக்கும் அனைத்து அபிவிருத்தி பணிகளை செய்வதோடு எமது வெளிநாடுகளிலே வேலை புரியக்கூடிய வசிக்கக்கூடிய எனது அன்பார்ந்த உறவுகள், நீங்கள் தொடர்ச்சியாக தினமும் வீட்டுகளுக்கு தொலைபேசி மூலம் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அவர்களிடத்திலும் நீங்கள் சொல்லி உங்கள் குடும்பத்துக்கும் சொல்லி எனது இந்த பாரிய வெற்றிக்கான ஒத்துழைப்பை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நீங்களும் பெற்று தருவீர்கள் என்று நான் 100% நம்பிக்கொண்டிருக்கின்றேன். சமூகத்துக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் இன்ஷா அல்லாஹ் நான் முன்னிற்பேன் என்று உங்கள் முன் கூறி எனக்கு மீண்டும் ஒருமுறை நான் உங்களிடத்திலே தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சி பேதமும் பாராமல் இது ALM ரசானுக்கு வழங்கக்கூடிய வாக்கு என்று நினைத்து நீங்கள் தொலைபேசி சின்னத்துக்கு இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி காலையிலே சென்று தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களித்து எனது வெற்றியில் நீங்கள் அனைவரும் பங்குதாரிகளாக ஆக வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டு விடை தருகின்றேன்.